கருட சேவை அல்லது கருட வாகன சேவை அப்படிங்கிறது வைணவ தலங்கள்ல திருமால் கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்வாகும். இந்த நிகழ்வு வைணவ கோவில்களின் பிரம்மோற்சவ விழாவில் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தின் போது அனைத்து ஆலயங்களிலும் எம்பெருமான் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார். இது கருட சேவை என்று பக்தர்களால் போற்றி வணங்கப்படும். கருட சேவை பெரிய திருவடி சேவை என்றும் அழைக்கப்படுகிறது. கருடனை வணங்கும் போது கரங்களை கூப்பாமல் மானசீகமாக வணங்க வேண்டும். திருவரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி, நவ திருப்பதிகள், திருநாங்கூர், திருநாராயணபுரம், நாச்சியார் கோயில் ஆகிய திருத்தலங்களில் நிகழும் கருட சேவைகள் தனிச்சிறப்புடையது. திருமால் சீனிவாசனாக திருப்பதியில் இருந்தப்போ தான் வைகுண்டத்தில் இருந்தது போல இங்கு இருக்க ஆசை கொண்டார். அதனை அறிந்த கருடன் வைகுண்டத்தில் இருக்கும் 7 மலையையும் பெயர்த்தெடுத்து திருப்பதியில சேர்த்தாரு. அங்கு திருமால் சீனிவாசனாக குடியிருக்கிறார். தான் ஆசைப்பட்டதை செய்த கருடனை தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டார். இதனை நினைவுபடுத்தும் விதமாக திருப்பதியில கருட சேவை பிரம்மோற்சவ திருவிழாவின் போது நடத்தப்படுகிறது. வைணவ மரபிலே கருட சேவைக்கு தனி ஏற்றம் உண்டு. வேதத்தின் மூலம் வேதம் காட்டும் பரம்பொருளை தரிசிப்பதே கருட சேவையின் உட்பொருள். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வேதம் காட்டும் பரம்பொருள். வேதம் தமிழ் செய்த அத்தனை ஆழ்வார்களும் கருட தரிசனத்தையும் கருடன் மீது ஆரோகணித்து வரும் கருட சேவையையும் பாடாமல் இருந்ததே இல்லை. கருடன் திருமாலின் 2 திருவடிகளையும் தம் 2 கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியே கருட சேவை எனப்படும். அப்போது பெருமான், கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சென்னை நெற்குன்றம் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவில்ல நடைபெற்ற ஆனி மாத பிரம்மோற்சவத்துல கடந்த 29/6/2024 அன்று கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வரும் காட்சியத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதத்தில் உள்ள அனுசாசன பர்வதத்தில் காணப்படுகிறது. காரணம், வேதம் கருடன், வேதத்தின் பொருள் திருமால். கருடன் எம்பெருமானை தரிசித்தால் நமக்கு யமபயம் இல்லை. கருட சேவையை தரிசிப்பது பாவம் போக்கும், நாகதோஷம் நீக்கும், தோல் வியாதிகள், நீண்ட பிணிகள் நீங்கும். மணமான பெண்கள் கருட பஞ்சமி நாளில் கருடனை பூஜை செய்ய பிறக்கும் குழந்தைகள் அறிவும் வீரமும் உடையவர்களாக விளங்குவர். பூஜைகளிலும் மந்திர உச்சரிப்பிலும் அறியாமல் நிகழ்கிற தவறுகளால் ஏற்படும் பாவத்தை போக்க வல்லது கருட சேவை தரிசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.